மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் Oxy-Acetylene Welding செயல்முறை OAW மூலம் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் உள்ள 3 mm வால் திக்னஸ் மற்றும் 50 mm அவுட்டர் டயா கொண்ட MS பைப் மேலுள்ள பைப் எல்போ ஜாயிண்டை பற்றி பார்க்கலாம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் டெவலப்மெண்ட் டிராயிங்க்கு ஏற்ப பைப்பை வெட்டி தயாரிக்கவும், வெல்டிங் மேற்பரப்புகளிலிருந்து ஆக்சைடுகள் மற்றும் கரடுமுரடான விளிம்புகளை சுத்தம் செய்யவும், 90 டிகிரி பைப் எல்போ ஜாயிண்ட் மற்றும் டாக் வெல்டை உருவாக்குவதற்கு ஏற்ப பைப்ஸை அமைக்கவும், வெல்ட் குறைபாடுகளுக்கான காட்சி ஆய்வு செய்யவும் முடியும். வெல்டிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், சென்டர் பஞ்ச், ball peen hammer, angle grinder, half round file, bench vise, tri-square, chipping hammer, steel wire brush, safety clothing, gloves, PPE kit. Nozzle number 7, CCMS filler rod 3 mm, OAW setup, cylinder key, tip cleaner, spark lighter, gas welding goggles. இப்போது பைப் எல்போ ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் செயல்முறையை பற்றி பார்க்கலாம். தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும். வட்டத்தின் சுற்றளவில் பரிமாணத்துடன் டெவலப்மெண்ட் டிராயிங்கை வரைந்து அதை 12 பிரிவுகளாக உருவாக்கவும். ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸின் குறுக்கு புள்ளிகளுடன் எல்போ ப்ரொஃபைலை வரையவும். ப்ரொஃபைல் ஷீட்டை வெட்டி 2 பைப்புகளின் முடிவில் ஒட்டவும். ப்ரொஃபைல் லைனுடன் சேர்த்து பஞ்ச் மார்க் செய்யவும். OAW கேஸ் வெல்டிங் மற்றும் ஆங்கிள் கிரைண்டரை பயன்படுத்தி ப்ரொஃபைல் லைனுடன் வெட்டவும். ப்ரொஃபைல் கர்வில் கட்டிங் எட்ஜஸ் மற்றும் ஃபைலை அகற்றவும். இரண்டு பைப்புகளையும் 90 டிகிரி கோணத்தில் பொருத்தி, ஏதேனும் ஒழுங்கீனமாக இருந்தால் பைப்புகளை ஃபைல் செய்யுங்கள். எந்த ஒரு ஆக்சைடு மற்றும் மற்ற அசுத்தங்கள் இல்லாமல் பைப்பின் மேற்பரப்பை சுத்தம் செய்யுங்கள். பைப்பை 90 டிகிரி கோணத்தில் அமைத்து சரி செய்யவும். நாசில் எண் 7 மற்றும் 3 mm டயா CCMS ஃபில்லர் ராடை அமைக்கவும். 2 வாயுக்களுக்கும் விவரக்குறிப்புகளின்படி அழுத்தம் தரவும். 1.6 mm வேர் இடைவெளியுடன் 4 இடங்களில் ஜாயிண்ட்களை டாக் வெல்ட் செய்யவும். தொண்ணூறு டிகிரி கோணத்தை சரிபார்க்கவும்.
இப்போது ஆக்சி-அசிட்டிலின் வெல்டிங் செயல்முறை OAW மூலம் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் உள்ள 3 மில்லிமீட்டர் சுவர் தடிமன் மற்றும் 50 மில்லிமீட்டர் வெளிப்புற டயா கொண்ட MS பைப் மேலுள்ள பைப் எல்போக்கான வெல்டிங் செயல்முறையை பற்றி பார்க்கலாம். டாக் வெல்ட் செய்த MS பைப்பை வெல்டிங் டேபிள் மேல் வைக்கவும். வெர்டிக்கல் அப் வெல்டிங் நுட்பத்தை பயன்படுத்தவும். ப்ளோ பைப் மற்றும் 3 மில்லிமீட்டர் CCMS ராடை பயன்படுத்தி ஜாயிண்ட்களை வெல்ட் செய்யவும். நீள்வட்ட வடிவிலுள்ள டாக் செய்யப்பட்ட பைப் ஜாயிண்டை 4 பிரிவுகளாக வெல்ட் செய்ய வேண்டும். வெல்டிங் வரிசையின் வரிசை 2 முதல் 6 பிரிவு 1, 10 முதல் 6 பிரிவு 2, 0 முதல் 10 பிரிவு 3, 2 முதல் 0 பிரிவு 4. வெல்டிங் வரிசையின் இந்த வரிசை சிதைவை கட்டுப்படுத்த உதவும். இதனால் வெல்டிங் ஓரளவு வெர்டிக்கலி மேல் நோக்கியும் ஓரளவு டவுன் ஹேண்ட் பொசிஷனிலும் செய்யப்படுகிறது. வேர் ஊடுருவலை பெற கீஹோலை பராமரித்து ஒவ்வொரு பிரிவின் வெல்டையும் சரியாக முடிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகப்படியான ஊடுருவலை தவிர்க்கவும். வெல்டின் மேற்பரப்பில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும். இப்போது ஆக்சி-அசிட்டிலின் வெல்டிங் செயல்முறை OAW மூலம் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் உள்ள 3 மில்லிமீட்டர் சுவர் தடிமன் மற்றும் 50 மில்லிமீட்டர் வெளிப்புற டயா கொண்ட MS பைப் மேலுள்ள பைப் எல்போக்கான காட்சி ஆய்வு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வெல்ட் பீடின் அகலம் மற்றும் உயரத்தை சீரான வடிவத்தில் சரிபார்க்கவும். கூட அலைகள், வெற்றிடங்கள் மற்றும் உயர் புள்ளிகள் இல்லாதபடி சரிபாருங்கள். சற்று கான்வெக்ஸாக இருக்கும்படி வெல்டை வையுங்கள். வெல்ட் பீட்ஸின் விளிம்புகள் நல்ல இணைவுடனும் ஒன்றுடன் ஒன்று சேராமல் மற்றும் குறையாதபடி சரிபாருங்கள். பைப்பின் மேற்பரப்பில் ஊடுருவல் மற்றும் இணைவை சரிபார்க்கவும். குறைகளை இப்போது பார்ப்போம். ப்ளோ ஹோல். அண்டர்கட். uneven ripples, improper fusion. இந்த தலைப்பில் நீங்கள் டெவலப்மெண்ட் டிராயிங்க்கு ஏற்ப பைப்பை வெட்டி தயாரிக்கவும். வெல்டிங்கின் சர்ஃபேஸில் இருந்து ஆக்சைடுகள் மற்றும் பர்ஸ் கட் செய்யவும்.
90 டிகிரி பைப் எல்போ ஜாயிண்ட் மற்றும் டாக் வெல்ட் செய்வதற்கு ஏற்ப பைப்களை அமைக்கவும், வெல்டு குறைபாடுகளுக்கான விஷுவல் இன்ஸ்பெக்ட் செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.